வணக்கம். உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறட்டுங்க. இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சுப கிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானம் பெற்றவர்களாக தான் இருப்பீங்க. கலைகளில் உங்களுக்கு ஆர்வம் எப்போதுமே குறையாது. மற்ற எல்லா ராசினரை விடவோ ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, அது குறித்த ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவராக இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளையும் மேன்மையடைய இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும், அடுத்து வருகின்ற 15 நாட்களுக்குள்ள கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை வீட்டில் சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டுமா, அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா, நீங்களும் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை பதிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஊருக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் பார்த்திங்கன்னா கடைசி ராசியாக வரக்கூடிய மீன ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தவரை 15 நாட்களில் கிரகநிலை மாற்றம் எப்படி அமைதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் குருவோ, ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அயனசைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் எப்படி அமைய போகுதுன்னா, உங்கள் நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நபராக இருப்பதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறைங்க. ராசிநாதனுடைய சஞ்சாரம் எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலையை நீக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தாயின் உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு வேலையை இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் இந்த நேரத்தில் செய்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபம் இனி அதிகரிக்கும். பணவரத்து இருக்கு, பாக்கிகள் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக தாங்க கிடைக்கும். அதனால் எந்தவித பார்த்திங்கன்னா பின்னடைவு இருக்காது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டு. உறவினர்கள் வருகை இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களாக தடை தாமதம் ஏற்பட்டாலும் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவுவாங்க. கலைத்துறையினருடைய படைப்புகளுக்கு இந்த நேரத்தில் தகுந்த மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகளும் நீங்கிடுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றியை பெறுவீங்க. மதிப்பு மரியாதை இனி கூடும். மாணவர்கள் கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாக இருக்கும். மனோதைரியம் அதிகரிக்குங்க. கன்னி பெண்களுக்கு இந்த நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும். அரசால் அனுகூலம் உண்டு. எதிர்த்தவங்க இனி அடங்கி போவாங்க. தந்தையோடு விவாதம் வேண்டாம், கவனமாக இருங்க. தகப்பனார் வழியில் இருந்து வந்த பிரச்சனை இனி இருக்காது. அதே போல் இந்த நேரத்தில் எதிர்ப்புகள் அனைத்து விலகும். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியம். மீன் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்கிடுங்க. வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதே இருக்கும். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்தும் தாமதப்படுங்க. சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இனி மாறும். மேலும் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை உண்டாகும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கிடும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தனை போக்கு வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். இரவு நேர பயணங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது நல்லதே. சொந்த பந்தங்களுடைய வீட்டு விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே நிச்சயம் அதற்கான பலன் உண்டுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நவகிரக நாயகன் இல்லை,
குரு பகவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக கொண்டு இருப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டாலே சிறப்பான பலன் உண்டுங்க. அதே போல் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர முடிந்தால் வழிபட்டு வாங்க. கோயில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் அளிப்பது உங்களுக்கு குருவினுடைய அருளை பெற்றுத்தரும், குரு தோஷத்தையும் நிற்கிடும். அதே போல் உங்கள் கைகளால் பார்த்தீங்கன்னா ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்துட்டு வருடத்திற்கு ஒரு முறை வேதமறிந்த பிராமணருக்கு ஆடைகளை தானம் செய்வது சிறப்பான பலனை தருங்க. பொதுவாகவே இந்த பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசியில இருக்குப்பாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில ஆட்சி வீட்டில் அமர்வாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே நிறைவடையக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான லாபத்தை தருவார். மேலும் அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது. புதிய பொறுப்புகள் புதிய கௌரவங்கள் உண்டாகும். ஏற்றத்திற்கான காலமாக இருக்குது, தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு இனி உயரும். உறவுகள் தொடர்பான விஷயங்களை மட்டும் அற்புதமான யோகத்தை தரப்போகிறாரு. வேற்றுமொழி மனிதர்களால் நல்ல அலுங்குலம் உண்டு, ஆதாயமும் இருக்குது. ஜென்ம சனியிலும் அரசியல் அரசு துறைகளில் இருந்தீங்கன்னா பெரும் வெற்றியும் சாதனையும் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இனி பரிபூர்ணமாக நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக இனி மாறும். செல்வாக்கு அற்புதமாக இருக்குங்க. ஜென்ம சனியிலும் தொழில் மாற்றங்கள் அடுத்தடுத்து கிடைக்கும். வேலையை செய்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. பழைய வாகனங்களை விட்டுட்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் இனி நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. ஜென்மசனியிலும் தொழில் மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்குங்க. வேலைக்கு செல்பவங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்து நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படலாம். நல்ல விஷயங்களுக்காக செலவிட்டு மகிழுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல அனுகூலம் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய யோகமாக இருக்கு. சகல விதத்தில் ஏற்றம் உண்டு. ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருங்க. தினந்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குருவினுடைய பார்வை இருப்பதால் தொழில் படிப்பு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நினைத்தது நடக்கக்கூடிய யோகமாக இருக்குது. ராகவேந்திரா வழிபாடு பெரிய ஒரு நம்பிக்கையும் பலத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. பெண்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுப காரியத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து நீங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சந்திப்பு உண்டாகும். வீண் செலவு ஏற்படலாம். கோபத்தை இந்த நேரத்தில் குறைத்து கொள்வதும் நல்லதே. நம்பிக்கையோடு காரியங்களை ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. மற்றவர்களை நம்பி இந்த நேரங்களை உங்களுடைய பொறுப்புகளை மட்டும் ஒப்படைக்காதீங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு ஒரே கருத்தை கொள்ளாமல் அவ்வப்போது எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பதால் தொழில் தொடர்பான விஷயங்களை தீர ஆலோசித்து ஒரு முடிவு எடுங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை இருக்குது. பணவரத்தை இனி திருப்தி தரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா வாக்கு வன்மையால் எளிதாக தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இந்த நேரத்தில் பார்க்கலாம். உத்திராடாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிலோ திட்டமிட்டு செயலாற்றுவதால் மேலதிகாரியுடைய பாராட்டு உண்டு. குடும்பத்தில் இருப்பவங்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சுகமான நிலை உண்டாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக அடுத்து வரை அடக்கி ஆளக்கூடிய திறமை வெளிப்படும். மனதில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றும். கடித போக்குவரத்து அனுகூலமான பலனை தரும். பயணம் லாபகரமாக இருக்கும். புது வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீங்க. தொழில் முன்னேற்றம் உண்டு. கடித போக்குவரத்து மூலம் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டு. சாமர்த்தியமாக வாடிக்கையாளருடன் பேசி அவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி நண்பர்கள்
வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று நீதிபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட சிறப்பான பலன் உண்டு. அதே போல் ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய பைரவ பூஜையில் கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விளங்கிடும். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.